குட் மார்னிங். விடிஞ்சிருச்சுங்க. ஆண்டவருடைய நாள், ஞாயிற்றுக்கிழமை. ஆலயத்துக்கு புறப்பட்டுட்டீங்களா? ஆண்டவருடைய ஆலயத்திற்கு போவது, ஆண்டவரை ஆராதிப்பது, அது இந்த ஞாயிற்றுக்கிழமை, எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளும் அது நமக்கு எவ்வளவோ பாக்கியம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்கலாம். இன்று ஆலயத்திற்கு போகிறவர்களுக்காக, போக முடியாதவர்களுக்காக, வெளிநாடுகளில் இருக்கிறவர்களுக்காக தேவன் தந்த கிருபையினாலே இந்த அனுதின தியானத்தை நிறுத்தாமல் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுக்கு தருகிறோம். ஒரு சிறிய வாக்கிய தியானத்திற்காக. பரிசுத்தமுள்ள பிதாவே, நன்றி ராஜா. மற்றும் ஒரு விசை இந்த மனமகிழ்ச்சி நாளிலே எங்களோடு பேச வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். என்னங்க அது பிரத்யேகமான நாள்? ஒவ்வொரு நாளுமே பிரத்யேகமான நாள் தான். ஆனால் இன்று உலகம் முழுக்க குறிப்பாக மதர்ஸ் டே என்று நினைவு கூறுகிறார்கள். உண்மையிலேயே மதர், அதாவது தாய் என்ற சொல்லே மிகுந்த விலையேற பெற்றது. அம்மா என்றால் எவ்வளவு ஒரு ஆறுதல் நமக்குள் ஏற்படுகிறது. நம்ம எவ்வளவு பெரிய ஆட்களானாலும், எவ்வளவு பெருசா வளர்ந்துட்டாலும், ஏதாவது அடிபட்டுச்சுன்னா அம்மா அப்படின்னு தானே சொல்றோம். அம்மாவை நினைவு கூறுகிறது நாம் தொடர்ந்து செய்கிறோம் இல்லையா? அதே வேளையில் எத்தனை பேர் அம்மாவை அன்பு கூறுகிறோம்? உங்களுடைய அம்மாவுக்கு இந்த அதிகாலை வேளையில் எழுந்து, அம்மா என்னை பெற்றதுக்காக தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? எப்போவாவது, இன்னைக்கு இல்லை, எப்போவாவது இந்த மாதிரி சொல்லியிருக்கீங்களா? எனக்கு ஒரு பிறப்பு கொடுத்ததுக்கு உங்களுக்கு நன்றிமா, உங்க மாதிரி ஒரு தாய் கிடைச்சது எனக்கு பாக்கியம் என்று விசுவாசியாக இருக்கிற உங்கள் தாயோடு நீங்க அன்பா பேசியிருக்கீங்களா? உங்க தாய் உங்களுக்காக எவ்வளவு சிரத்தை எடுத்திருக்காங்க. இப்படியெல்லாம் 10 மாசம் சுமந்து பிரசவ வேதனைப்பட்டு பெற்று கண்ணின் மணியைப் போல காத்து பெருசாக்கி ஆளாக்கி இதெல்லாத்தையும் ஒரு தடவை நினைவு கூர்ந்தாகணும். கட்டாயமா நம்முடைய தாய்மாருக்கு நாம் எவ்வளவு நன்றி கடன் பட்டிருக்கிறோம், அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை உங்களுடைய தாய்மார் என்று வெளிநாடுகளிலோ, வெளி இடத்திலோ அல்லது வேறு ஊர்களிலோ இருந்தால் கால் பண்ணி சொல்லுங்க, மம்மி ஹாப்பி மதர்ஸ் டே. அம்மா, நீங்க எனக்கு தாயாக அமைஞ்சதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லுங்க. ஒருவேளை உங்களுடைய தாயார் ஏற்கனவே தேவ சன்னதிக்கு சென்றிருப்பார்கள் என்றால் அவர்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தவைகள், அவர்களுடைய உபதேசங்கள், அவர்களுடைய முன்மாதிரி எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்து அவர்களுடைய அந்த முன்மாதிரிகளை பின்பற்றி நடக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பாவும் அம்மாவும் தேவன் நமக்கு அருளியிருக்கின்ற பெற்றோர்கள். நம்மை பெற்று வளர்த்து ஆளாக்கி காப்பதற்கு நமக்காக எவ்வளவு பிரயாசப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம எப்பவுமே நினைச்சுக்கணுங்க. நம்முடைய தாய் என்றாலே நம்முடைய கண்ணீரை துடைத்தவர்கள், நம்முடைய பசியை ஆற்றுகிறவர்கள், நம்மை தேற்றுகிறவர்கள், நம்ம எவ்வளவு செல்லமாக வளர்த்து அதோடு கூட நம்முடைய குறும்பெல்லாம் அன்போட பொறுமையோட சகிச்சுக்கிட்டு நம்ம எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் எவ்வளவு பாடுபடுத்தினாலும் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு, அதே நேரம் தந்தை கொஞ்சம் கடினமானவராக தோன்றலாம். ஆனால் நம்மை கண்டித்து உணர்த்தி தேவைப்பட்டால் சிக்ஷித்து நம்மை ஒரு ஒழுங்குக்குள்ளாக கொண்டு வருவதற்கு, ஒழுக்கத்திலே வழிநடத்துவதற்கு, நம்மை போஷித்து நம்மை பாதுகாப்பதற்கு தேவன் தந்தையை அருளியிருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிற பரம பிதாவே நமக்கு தாயாகவும் தகப்பனாகவும் இருக்கிறார். அவர் எப்பொழுதும் ஜீவனுள்ள தந்தை, பரலோகத்திலே இருக்கின்ற தகப்பன், அவர் எல்லோருக்குமே பிதாவாயிருக்கிறார். இந்த உலகத்தின் தந்தை கொஞ்ச காலம்தான் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்துவார்கள். ஆனால் நமக்கு நித்தியமாயிருக்கிற பிதா, உன்னை கைவிட மாட்டேன், விட்டு விலக மாட்டேன் என்று வாக்கு பண்ணினவர், நம்மை எப்பொழுதும் வழிநடத்துவார். அதே போல இந்த உலகத்தில் இருக்கிற தாய்மார் கொஞ்ச காலம்தான் பெற்று வளர்த்து ஆளாக்கி காப்பார்கள், கொஞ்ச காலம்தான் நம்மோடு இருப்பார்கள். ஆனால் நம்முடைய பரம தகப்பனாகவும் தாயாகவும் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஒருவேளை தாய் உன்னை மறக்கலாம், அப்படி தாய் உன்னை மறந்தாலும் கூட நான் உன்னை மறவேன், உன்னை என் உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அவரே நமக்கு தாயாயிருந்து ஆதரித்து தகப்பனாக நம்மை வழிநடத்தி உன் முதிர் வயது வரைக்கும் நான் உன்னை ஏந்துவேன், தாங்குவேன், சுமப்பேன் என்றவர் நம்முடைய வயதான காலத்திலும் கூட இன்னும் நம்மை சுமந்து வழிநடத்துகிறவராக இருக்கிறார். அவரே நமக்கு தாயாய் தகப்பனாய் நித்திய காலம் இருப்பார் என்பதை நாம் ஒரு காலம் மறந்துவிடக்கூடாது. இந்த நாளிலும் கூட ஏசாயாவின் புத்தகம் 66வது அதிகாரம், ஏசாயா 66:12 வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. கடைசி வரிகள், இடுப்பிலே
வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலில் வைத்து தாலாட்டப்படுவீர்கள். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் தேற்றுவேன். எதற்காக தாயை ஓமையாக இங்கு எடுத்துக்கொண்டார்? தாயை மறந்து போகிறவர்கள் கொஞ்சம்தான். தாயினுடைய அன்பை அறியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. சிலர் மறந்து போகக்கூடும் பாவத்தினால. அவங்களுடைய உள்ளம், அதாவது என்ன சொல்றது, அவங்களுடைய மனது தேவனுக்கு தூரமாகிற போது பெற்ற தாய் தகப்பன் கூட, அதாவது பரம தகப்பனே விட்டு விலகி நம்முடைய இஷ்டப்படி வாழ்றாங்க இல்லையா? ஆனா பெற்ற தாய் அன்பை மறப்பதுங்கிறது எப்படிங்க நடக்கும்? தாய் ஆதரிப்பது போல நான் உங்களை ஆதரிக்கிறேன். நான் உங்களை என் இடுப்பில் வைத்துக் கொள்ளுவேன். இப்போ யார் இடுப்பில் தூக்கி எங்கே வைக்கிறாங்க? பேக் மாதிரி மாட்டிக்கிட்டு குழந்தைய வச்சுட்டு போகிறாங்க. அந்த நாட்களில் குழந்தைய தோளில் போட்டால் அந்த தொடுதல் அந்த பிள்ளைக்கு அவ்வளவு ஆறுதல் ஆதரவாக இருக்கும். அந்த தாய் மகன் பாசம் அதை விடவே முடியாத பந்தமாக இருக்கும். நான் இப்போ ட்ராலியில் வச்சுக்கிட்டு அப்படியே தள்ளிக்கிட்டு போகிறாங்க. போகிற போக்கில் அப்படியே நடந்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க இல்லையா? டீனேஜ் வரும்போது பெற்றவங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகுது. அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கிற கல்ச்சர் இன்னைக்கு பாரத தேசத்துக்குள்ளேயே வந்துருச்சு. அது உண்மையிலே ரொம்ப கவலைக்குரிய விஷயங்க. நீ உன்னை பெற்ற தாய் தகப்பனை மறவாதே, முதிர் வயதிலே அவங்களை அலட்சியப்படுத்தாதே, தாயின் உபதேசத்தை மறவாதே, தந்தையின் கண்டிதத்தை எல்லாம் நீ புறக்கணியாதே என்று கவனிங்க. தேவன் தம்முடைய வார்த்தைகளால் நம்ம எச்சரித்துக் கொண்டே இருக்கிறாரே. அதாவது நாம் நம்முடைய தாய் தகப்பனை கனம் பண்ணும்போது தான் நம்முடைய பிள்ளைகள் நாளைக்கு நம்மளை கனப்படுத்துவாங்க. இன்னைக்கு நாம் என்ன செய்யறோமோ அதன் பிரதிபலனை நாளைக்கு பெற்றுக்கொள்வோம். இன்னைக்கு நாம நம்முடைய தந்தையை தாயை கனம் பண்ணா நாளைக்கு உன்னுடைய பிள்ளைகளும் நீ இன்று என்ன செய்கிறாயோ அதைத்தானே உனக்கும் அவர்கள் செய்வார்கள். அதனால தான் தேவனுடைய அன்பிலே நாம் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்த வேண்டும் என்பதும் பெற்ற தாய் தகப்பனை கனப்படுத்த வேண்டும் என்பதும் வேதம் சொல்லுகிற முக்கிய விஷயம். நமக்கு பரமபிதா இருக்கிறார் என்பதும் கூட நாம் மறக்கக்கூடாத விஷயம். இன்னைக்கு எப்படி உலக பிரகாரமான தாய் தகப்பனை புறக்கணிக்கிறார்களோ அதே போல நம்முடைய பரமபிதா அந்த தகப்பனையும் கூட இன்றைய மனிதர்கள் மறந்து போய் விடுகிறார்கள். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி இருக்கிறேன், ஆனால் அவர்கள் என்னை மறந்து போனார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார் அல்லவா? எத்தனையோ நேரங்கள் என்னை சிருஷ்டிக்கர்த்தர் இருக்கிறார் என்கிற விஷயத்தை, என்னை ஆதரிக்கிற எனக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்த ஆண்டவரை நினைக்க வேண்டும். கிறிஸ்து இருக்கிறார் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். அதனால்தான் இந்நாட்களிலே தேவனுடைய அன்பை பிரசங்கிக்க வேண்டிய பொறுப்பு என்னை போன்ற ஊழியக்காரர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு உண்மையான தேவதாசன் ஒரு தாயாக தந்தையாக இருக்க வேண்டும் என்பது கூட வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. அதாவது தேவனுடைய உள்ளத்தை, தேவனுடைய மனதை, தேவனுடைய அன்பை, தேவனுடைய இருதயத்தை அவருடைய பிள்ளைகளுக்கு வெளிக்காட்டுகிற விதத்தில் ஊழியக்காரர்கள் இருக்கணும். தேவனுடைய அன்பை பகிர்ந்து கொள்ளுகிறவர்களாக தேவதாசன் இருக்க வேண்டும். பவுல் செய்த ஊழியத்திலே தெசலோனிக்கேயருக்கு எழுதும்போது அவன் என்ன சொல்கிறான் என்று பார்க்கலாம் வாங்க. 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 7வது வசனத்திலே, பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல, கவனிங்க, உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம். இந்த சபையாருக்கு சொல்லுகிறான், பால் கொடுக்கின்ற தாயானவள் தன் சொந்த பிள்ளையை பாதுகாத்து கொள்ளுவது போல. அந்த பிள்ளை அழுகிற போதெல்லாம் தாயார் ஓடோடி வந்து அவளை எடுத்துக்கொண்டு தன்னுடைய இரத்தத்தையே பாலாக மாற்றி அந்த பிள்ளையின் பசியை தீர்க்கதற்காக பிள்ளையை அரவணைத்து கொஞ்சி பால் கொடுப்பது போல நாங்கள் உங்கள் மத்தியில் இருக்கிறோம். ஒரு தேவதாசன் தேவனுடைய வார்த்தைகளை தியானித்து அந்த வார்த்தைகளின் சாரத்தை எல்லாம் பாலை போன்ற வார்த்தையாக மனிதர்களுக்கு ஊட்டுகிற விதத்திலே, மனிதர்களுக்கு திருப்தியான, அதாவது சத்துள்ள ஆகாரத்தை போல, பால் ஒரு சத்துள்ள ஆகாரம் அல்லவா? இன்றைய கிறிஸ்தவ போதனைகள் ஒரே விதமா இருக்கு, எல்லா சத்தையும் உடையதா இருக்காது. சில போதனைகளை கேட்கும்போது கேட்கிறவர்களின் வாழ்க்கை பரிபூர்ணமான கிறிஸ்தவத்துக்குள்ளே நடக்க முடிவதில்லை. ஒரு உண்மையான தேவதாசன் தேவ வார்த்தைகளை ஜீரணித்துக் கொண்டு தன்னுடைய இருதயத்திலே அவைகளை பதிய வைத்து அவைகளை பிராக்டிக்கலாக ஜனங்களுக்கு கொடுக்கிறவர்களாக, அப்படிப்பட்ட தேவதாசன்களுக்காக இந்த கடைசி நாட்களில் நாம் ஜெபிக்க வேண்டியிருக்கிறது. ஆலயத்திற்கு நாம் போகிறோம், வருகிறோம். உங்கள் பசி ஆறியிருக்கிறதா? உங்கள் கண்ணீர் துடைக்கப்பட்டிருக்கிறதா? உங்களுக்கு ஆறுதல் கிடைத்ததா? ஆலயத்திலே தாயாக தேவன் உன்னை அரவணைக்கிறார், உன்னை நேசிக்கிற ஆண்டவர் இருக்கிறார் என்பதை உங்களுடைய தேவதாசன் உங்களுக்கு எடுத்துச் சொல்லி தேவனுடைய ஆறுதலின் வார்த்தைகளினாலே தைரியப்படுத்துகிறாரா? பவுல் சொல்லுகிறான், நீங்கள் எவ்வளவுதான் எரிச்சல் ஊட்டினாலும், எவ்வளவுதான் நீங்கள் அழ வைத்தாலும், எவ்வளவுதான் நீங்கள் வார்த்தைகளை கேட்டாலும் கேட்காவிட்டாலும், பாருங்க, பிள்ளைங்க பேச்சை கேட்க மாட்டாங்க இல்லையா?
சாப்பாடு சாப்பிட சொன்னா மாட்டேமாங்க. சாப்பிடாத நான் என்ன பண்றது, பசியோட நீயே இரு அப்படின்னு சொல்லுவாங்க தாய். ஆனாலும் போராடுவாங்க, கெஞ்சுவாங்க, வந்து சாப்பிட்றான்னு கூப்பிடுவாங்க, வடான்னு வந்து ஊட்டி விடுவாங்க. அதேபோல் ஒரு தேவமனிதன் தேவனுடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு திருப்தியாக தர வேண்டும், கேட்கிற விதத்திலே கொடுக்க வேண்டும். சொல்லுகின்ற தேவ வார்த்தை பாலை போன்ற ஒரு தூய்மையான வார்த்தை, மேன்மையான வார்த்தை. அப்படிப்பட்டதாக ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அவசியம் உள்ளதாக, விருத்தி அடைவதற்கு ஏதுவான ஜீவ ஆகாரமாக தேவனுடைய வார்த்தைகளை கொடுக்க வேண்டும். ஏதோ வாய்க்கு வந்தபடி பிரசங்கம் பண்ணிட்டு போறது இல்லைங்க. ஒரு மனிதன் அந்த வார்த்தைகளின் மூலமாக மனம் திரும்ப வேண்டும், கிறிஸ்துவின் சாயலுக்குள் தான் மாற்றப்பட வேண்டும் என்ற ஆசை வர வேண்டும். என் பிள்ளை வளர்ந்து ஆளாக வேண்டும் என்று எவ்வளவோ கனவுகளோடு தாய் எப்படி பிள்ளைகளை வளர்க்கிறாளோ, அதேபோல ஒரு தேவதாசன் தனக்கு தரப்பட்ட சபையை, ஆத்துமாக்களை மிக கவனமாய் போஷித்து வளர்த்து ஆளாக்க வேண்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்படச் செய்ய வேண்டும். அது மிக மிக முக்கியமான காரியம். பவுல் சொல்லுகிறான், அங்கே உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம், பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளையை காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாயிருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களாயிருக்கிறபடினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாயிருந்தோம். ஒரு தாய் உயிருக்குயிராய் தன் பிள்ளையை நேசிப்பாளான். ஆண்டவரோ தம் உயிரையே தந்து நமக்கு அன்பு என்றால் என்னவென்று தெரியப்படுத்தியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அதே 16வது வசனத்திலே பார்க்கிறோம், தம்முடைய ராஜ்யத்துக்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டுமென்று. தம்முடைய ராஜ்யத்துக்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரராய் நடக்க வேண்டுமென்று தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும், கவனிங்க, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும் தேறுதலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். தாயின் செல்லம் அதிகமாயிடுச்சுன்னா பிள்ளைங்க கெட்டு போயிடுவான்னு சொல்லாங்க. அதனால்தான் தந்தையை கொடுத்திருக்கிறார் தேவன். தந்தை கண்டிப்பான், எச்சரிப்பான், சாட்சி கொடுப்பான். பவுல் சொல்லுகிறான், தாயைப் போல உங்களை நேசிக்கிறோம், அதே சமயத்திலே தந்தையைப் போல தேவனுடைய ராஜ்யத்திற்கு உங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பதால், அதற்கேற்ற ஸ்தானத்துக்குள்ளாக நீங்கள் உயர வேண்டும் என்பதனாலே, தேவனுடைய திட்டங்கள் உங்களுக்குள் நிறைவேற வேண்டும் என்பதனாலே, அவருடைய அழைப்புக்குள் நீங்கள் நிற்க வேண்டும் என்பதனாலே, தேவனுக்கு ஏற்றபடி உங்களை ஆயத்தப்படுத்துகிறேன். தேவனுக்கு பாத்திரராய் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று உங்கள் ஒவ்வொருவனுக்குள்ளும். அதாவதுங்க, கிறிஸ்தவ ஊழியம் என்பது ஏதோ ஒரு கூட்டத்துக்கு பிரசங்கம் பண்றது மட்டும் இல்லைங்க. லைவிலும் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கூட தேவனுடைய பார்வைக்குள் வைத்து, தேவனுக்கு முன்பாக வைத்து, உங்கள் தேவைகளெல்லாம் சந்திக்கப்படும்படியாய், ஆண்டவரே பேசுங்க என்று விண்ணப்பத்தோடு கூட தான் இந்த செய்திகளை தந்து கொண்டிருக்கிறோம். யாரோ கேட்பாங்க, ஏதோ நடக்குது அப்படின்னு இல்லை. உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார் ஆண்டவர், உனக்காகத்தான் இந்த செய்தியெல்லாம் என்பதை நீ உணர்ந்து கொண்டு கேட்டால் அற்புதங்கள் கட்டாயம் உன் வாழ்க்கையில் நடக்கும். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நேசிக்கிறார். ஜாதி குல மத பேதங்கள் அவருக்கு இல்லை. நீ ஏழையா, பணக்காரனா, நல்லவனா, கெட்டவனா என்ற பாகுபாடே இல்லைங்க. எல்லோரையுமே தேவன் அப்படி நேசிக்கின்றார். ஒரு தாயின் அன்பு கெட்டவனை, அதாவது பிள்ளை கெட்டு போனாலும் நேசிப்பாங்க, நல்லவனானாலும் நேசிப்பாங்க. இன்னும் சொல்ல போனா கெட்டவனை தான் ரொம்ப அதிகமாக நேசிப்பாங்க. பேச்சை கேட்கிறவனையும் நேசிப்பாங்க, பேச்சு கேளாதவனையும் நேசிப்பாங்க. அவனுக்கும் சோறு கொடுப்பாங்க, இவனுக்கும் சோறு கொடுப்பாங்க. அவனுக்கும் தாலாட்டு பாடுவாங்க, இவனுக்கும் தாலாட்டு பாடுவாங்க. அவனுக்காகவும் தேவனிடத்தில் மன்றாடுவாங்க, இவனுக்காகவும் மன்றாடுவாங்க. தேவனுடைய அன்பை அம்மாவின் அன்பிலே நாம் பார்க்க முடியும். அதே நேரம் அம்மாவின் அன்பை காட்டிலும் அநேக மடங்கு மேன்மையானது நம் தேவனுடைய அன்பு. ஒரு தேவதாசன் அந்த அன்புக்குள் நிரப்பப்பட்டால் தான் ஆத்துமாக்களை தேவனுக்காக ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். ஒரு தந்தையின் அன்பு கண்டிக்கிறதாக, சிட்சிக்கிறதாக, எச்சரிக்கிறதாக, தைரியப்படுத்துகிறதாக, சாட்சி கொடுக்கிறதாக. அதாவது ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கு முன்பாகவும் சொல்லுகிறோம். தாயைப் போலவே உங்கள் மீது அதிக அன்பு செலுத்துகிறோம். வார்த்தை என்ற பாலால் போஷிக்கிறோம். தகப்பனாக நீங்கள் வளர்கிற போது உங்களை தைரியப்படுத்துவதற்கு, புத்தி சொல்லுகிறதற்கு, உங்களை தேவ வார்த்தையின் மூலமாக எச்சரித்து உங்களை சம்பூர்ணமாக்கி ஆண்டவருடைய பிள்ளைகளாய் அவர் முன் நிறுத்துவதற்கு பிரயாசப்படுகிறோம் என்கிறான். இங்கே பவுல் அப்படி செய்வதை நாம் பார்க்கின்றோம். ஆலயத்திற்கு போகிற போது நமக்கு ஆறுதல் அவசியம், அதே நேரத்தில் எச்சரிப்பும் அவசியம். கண்டிப்பே இல்லாத போதனையை இஷ்டப்படாதீங்க.
நேருக்கு நேராக பேசுகிற போதகர்களை தயவு செஞ்சு துன்புறுத்தாதீங்க. உங்களை எப்போதும் அப்படியே சாஃப்டா டீல் பண்றவங்கள நம்பாதீங்க. உங்களுக்கு ஆறுதல் தான் வேண்டும் என்று ஆசைப்படுவோரா இல்லாமல் அவசியமான கண்டிப்புகளோடும் திருத்துதல்களோடும் கூட பக்குவத்துக்குள் நடக்க வேண்டும், தேவன் விரும்புகிற ஸ்தானத்தில் நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும். ஆலயத்திற்கு செல்லுங்க, தேவனுடைய அன்பை அனுபவியுங்கள். உங்களை பெற்ற அம்மாவுக்கு இந்த நாளிலே ஒரு சின்ன வெகுமதியை கொடுத்து, அம்மா நீங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்க. யார் யாருக்கோ சொல்றீங்க ஐ லவ் யூ அப்படின்னு. why can't you say to your mom? உங்களுடைய தாயாருக்கு, அம்மா நான் உன்னை நேசிக்கிறேம்மா, ஐ லவ் யூ அம்மா, நீங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும்மா அப்படின்னு சொல்லி பாருங்க. எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. அம்மாவுடைய மனது எவ்வளவு திருப்தியாகும் தெரியுமா? எவ்வளவு சந்தோஷத்தோட தாயார் உன்னை ஆசீர்வதிப்பாங்க தெரியுமா? தாய் தந்தையின் ஆசீர்வாதம் ரொம்ப அவசியம். உன் ஆயுசு நாட்கள் பெருகும்படி உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணு என்று வேதம் சொல்லுதே. நம்முடைய தாய் தந்தையை நாம் கனப்படுத்தலாம், பிறருக்கு முன்மாதிரியா இருக்கலாம். தேவ ஊழியர்கள் நமக்கு தாய் தந்தையா இருக்கிறார்கள் என்று உணர்ந்து நம்முடைய ஆவிக்குரிய பெற்றோர்களாக இருக்கிற தேவதாசனையும் கூட கௌரவிக்கலாம். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, யாரெல்லாம் எங்கெங்கிருந்து இந்த அனுதின தியானத்திலே இணைந்திருக்கிறார்களோ இந்த நாளிலே அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்து அவர்களுக்கு தேவையான ஆறுதலை அருளி செய்து அவர்கள் வாழ்க்கையிலே திருத்த வேண்டியவர்களை திருத்துவதற்கு உதவி செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் தகப்பனின் அன்பையும் தாயும் அன்பையும் நினைவு கூர்ந்து, ஆண்டவரே வயதான காலத்தில் இருக்கிற தாய் தந்தையரை கனப்படுத்துகிறதற்கும் அன்பு செலுத்துகிறதற்கும் அவர்களுக்காக தேவையான எல்லாவற்றையும் செய்கிறதற்கும் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றும் பரம தகப்பனாகிய உம்மை மறவாமல், ஜீவனே தந்த உம்மை ஒரு காலும் மறவாமல் எங்களை ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளே வழிநடத்தி கொண்டிருக்கிற எங்களுக்கு அருளி செய்திருக்கிற தேவதாசனை தாயைப் போலவே நேசித்து ஆதரிக்கிறவர்களாய், தந்தையைப் போல எச்சரிக்கிறவர்களாய் இருக்கிற தேவதாசன்களை அலட்சியப்படுத்தாமல் உம்முடைய சித்தத்தின் அடிப்படையில் உமக்கு பிரியமானவர்களாய் வளர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் எங்களுக்கு சகாயம் அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவன் அருளி செய்திருக்கிற ஆவிக்குரிய தாயார் எல்லோருக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே. உங்கள் ஜெப தேவைகளை 8939801234 என்ற நம்பருக்கு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தவறாமல் உங்கள் ஆலயத்திற்கு செல்லுங்கள், தேவனை ஆராதியுங்கள், அம்மாவுக்கு விஷ் பண்ணுவதை மறந்து விடாதீர்கள். தேவனுக்கு சித்தமானால் நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவனுடைய மகா கிருபை நம் யாவருக்கும் துணையாயிருப்பதாக. அது